ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா உப்பு தீபத்தை பற்றி தாங்க. உப்பு தீபம் வீட்டில் ஏற்றலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. ஒரு சிலர் இதை ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சாஸ்திரப்படி உப்பு தீபம் ஏற்றுவதில் எந்த தவறு இல்லைன்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வீட்டில் தாராளமா உப்பு தீபம் ஏற்றும் பழக்கத்தை கடைபிடிக்கலாம். உப்பு என்றாலே மகாலட்சுமியின் ஸ்வரூபம் என்று சொல்லுவாங்க. அவ்வளவு புனிதத்தன்மை வாய்ந்த உப்பினை பெருமைப்படுத்துவதற்காக ஏற்றப்படும் தீபம் தாங்க உப்பு தீபம். பொதுவாகவே உப்பு கெட்ட ஆற்றலை நம் வீட்டில் இருந்து வெளியேற்றும் சக்தி அதிகமாவே இருக்கு. இதுக்குதான் பெரியவங்க சொல்லுவாங்க, நம்ம வீட்டு கதவு பின்புறத்துல அதிகமா எதிர்மறை ஆற்றல் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதை நீக்குவதற்காகவே ஒரு சின்ன கப்புல ஒரு பவுல் மாதிரி எடுத்து அந்த பவுல் ஃபுல்லா உப்பு நிரப்பி வச்சிடணும். இந்த மாதிரி நம்ம நிரப்பி வைக்கிறதுனால நம்ம வீட்டுல இருக்கிற எதிர்மறை ஆற்றல் குறையும்னு சொல்லுவாங்க. எதிர்மறை ஆற்றலின் மூலம் நம் வீட்டில் ஏற்படும் பிரச்சனைகள் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பு மகாலட்சுமியின் அம்சம் கூறுவதனால உப்பு அதன் மேல் சுடும் தீபத்தை ஏற்றுவது தவறு என நினைக்கிறாங்க. அந்த சுடரில் தான் மகாலட்சுமி வாழ்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். நம் முன்னோர்கள் கண் திருஷ்டி பட்டு விடாமல் இருப்பதற்கு கல்வுப்பை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நம்மை சுற்றி அடுப்பில் உள்ள தீயில் போட்டு விடுவார்கள். அந்த உப்பானது எந்த அளவுக்கு நெருப்பில் பொரிகின்றதோ அந்த அளவுக்கு நம்மேல் இருக்கும் கண் திருஷ்டியானது விலகிவிடும்னு சொல்லுவாங்க. அதனால உப்பு மேல தீபத்தை ஏற்றி வைப்பதனால எந்த தவறுமே இல்லை. அதே மாதிரி உப்பு தீபம் ஏற்றும் முறை நம்ம எந்த கிழமையில் ஏற்றோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உப்பு தீபம் டெய்லிலாம் ஏற்றக்கூடாது. வெள்ளிக்கிழமையில தான் நம்ம உப்பு தீபம் ஏற்றணும். ஒரு பெரிய அகல் எடுத்துக்கோங்க. அந்த அகல்ல மஞ்சள் நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒற்றைப்படை வர்ற மாதிரி குங்குமம் வச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க வாங்கி வச்ச கல்வுப்பை நிரப்பிடுங்க. கல்வுப்பு எப்பயுமே நம்ம பூஜைக்குன்ற தனியா கொஞ்சம் கல்வுப்பை எடுத்து வச்சிடணும். சமையலுக்கு யூஸ் பண்ற கல்வுப்பை நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அந்த கல்வுப்பு மேல கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன அகல் எடுத்து அதன் மேல வச்சிருங்க. அந்த சின்ன அகலுக்கும் மஞ்சள் குங்குமம் ஒற்றைப்படை வர மாதிரி வைக்கணும். அந்த அகல் வெறுமனே வைக்க கூடாது, கொஞ்சமா அர்ச்சதை அதுல போட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தீபம் ஏற்றக்கூடிய விளக்கை எடுத்து அந்த விளக்கிற்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து விட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றணும். திரி வைக்கும் போது நீங்க ஒற்றைப்படையில வைக்கக்கூடாது, ஒற்றை திரியா வைக்கக்கூடாது, ரெட்டை திரிய திரிச்சு போட்டுதான் நம்ம தீபம் ஏற்றணும். விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு உங்ககிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அந்த பூக்கள் வச்சு அலங்காரம் செஞ்சிருங்க. இந்த தீபம் தென்மேற்கு அல்லது வடகிழக்கு மூலையில் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரிதான் நம்ம தீபம் ஏற்றணும். முடிந்தால் வாரந்தோறும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்க உப்பு தீபம் ஏற்றலாம். காலையில 6 மணிக்கு ஏற்றலாம் அல்லது ஈவினிங் நேரத்துல 6 மணிக்கு ஏற்றலாம். 8 மணிக்கு முன்பாக நம்ம இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, டெய்லி நம்ம ஏற்றக்கூடாது. வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நம்ம ஏற்றணும். அதுக்கப்புறம் ஏற்றி முடிச்ச பிறகு இந்த உப்பை என்ன செய்யணும்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். இந்த உப்பு டைரக்டா நம்ம சிங்க்ல கொட்டக்கூடாது. ஒரு பாத்திரத்துல இந்த உப்பை கொட்டிட்டு அந்த உப்பு கரையிற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை கால்படாத இடத்துல ஊத்திருங்க. வாரம் ஒரு முறை செய்ய முடியாதவங்க பரவாயில்ல, மாதம் ஒரு முறை பௌர்ணமி தினத்திலேயாவது உப்பு தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறந்தது. இந்த விளக்கு ஏற்றி வைத்து விட்டு அதன் முன்பு கொஞ்சமா கற்கண்டு நெய்வேத்தியமாக வைக்கலாம். அதை வச்சுட்டு பிரசாதமா நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இந்த தீபத்தை முழு நம்பிக்கையோடு ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா மகாலட்சுமியின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க உப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.